வணக்கம் நண்பர்களே. தெருக்கூத்து வீடியோக்களை தொடர்ந்து காணவும் உங்களை வந்தடையும் தமிழன் தெருக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. என் அண்ணன் வளர்த்து வருகிறார்கள். இருந்தாலும் இந்நாளில் எதுக்காக வந்தேன், எதனால, என்ன காரணம் இது சொல்லணும் என்றால், என் கூட பிறந்த தங்கை யார் இருக்கிறது, ரோகிணி கூட்டின்னு வரியா, எதுக்காக கூப்பிட்டன்றது அதுக்கு மேல சொல்றோம். கொண்டு வந்திருக்கோம். என்ன ஆட்டம் என்னக்கா இன்னைக்கா காளிமூலி சண்டை, கிறிஸ்டியன் ஜனனம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்டியன் பிறப்பு நாடகம். முதல் எந்த பாரத கோயிலா இருந்தாலும் சரி, முதல் ஆடக்கூடிய நாடகம் கிறிஸ்டியன் பிறப்பு. ஆமா, கிறிஸ்டியன் ஜனனம் கிறிஸ்டியன் பிறப்பு. ஆமா, இந்த மகாபாரதத்துக்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர் சாட்சாதி எம்பெருமான். அவரை துணை கொண்டுதான் எங்குமே பாரதம் நடக்கும். அதே போல இன்று இரவு கிருஷ்ண பிறப்பு நாடகம், பெரிய காலை ஆண்டவர் பிறக்க போகிறார். அதே போல நாளை இதே மேடையில் வியாழக்கிழமை இரவு நடத்தக்கூடிய நாடகம் மகாபாரதத்தில் சிறந்த நாடகம், அற்புதமான நாடகம். தாய்மார்கள்லாம் குடும்பத்துடனே கண்டு கழிக்கக்கூடிய நாடகம். ஒவ்வொரு பெண்களும் தவறு செய்தால் திருந்தி வாழக்கூடிய எடுத்துக்காட்டான நாடகம். என்ன நாடகம்? அம்பி அம்பா அம்பாளை திருக்கல்யாணம். ஆமா, 3 பெண்களுக்கும் திருக்கல்யாணம் எப்படி நடக்கிறது? அந்த பெண்ணானால் வாக்கப்பட்டு போனா இப்ப என்ன நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள்? அதாவது பெண் புத்தி பின் புத்தி, ஒரே புத்தியோட இருந்தா பெண்களுக்கு நல்லது. அந்த பின் புத்தி என்ற எண்ணத்தை வைத்து மாமன் சால்வன் வார்த்தையை கேட்டு அம்பாளை அம்பா பெண்ணானவள் இறங்கி ரத்த விட்டு கீழே இறங்கி அவ என்ன சின்ன பெண்ணம் ஆகிறாள். இந்த அம்பா பெண்ணானவள் இன்று அதாவது பங்கப்பட்டு செல்லுகிற நேரம் மீது அம்பா எந்த இடத்துல மறுபடியும் அந்த மகாபாரதத்தில் நுழைகிறார், அம்பா எங்கு நுழைஞ்சு யாரே கொள்ளுகிறார் அப்படின்றது இந்த மகாபாரதத்தை கோரியா பார்த்தாதான் தெரியும். அதே போல நாளை இரவு நடத்தக்கூடிய நாடகம் அம்பா அம்பியை அம்பாளைய திருக்கல்யாணம். இதே மேடையில் நாளை இரவு நடைபெறும். அலைக்கடலை போல திறந்து வந்து வந்துட்டு சொன்னாங்க, ரேடியோக்காரே சொன்னாரு, நாடகமே தெரியல எங்களுக்கு அப்படின்னு ஒரு அறிவிப்புமே இல்லை. அதே போல நாளை அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொல்லி திரளாக கூட்டத்தை வந்து அதாவது திரண்டு வந்து எங்க நாடகத்தை கண்டு கழிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நாளைக்கு அம்பா அம்பிகை திருக்கல்யாண நாடகம்.
நீ வச்சா நான் போட்டா மாத்திக்கலாம் சிப்பிட்டு இப்ப நான் போட்டா யார் முதல் போடுறது பண்ணி கிடக்குற யார் முதல் சும்மா வாங்கி கொடுத்தாங்க போட்டெல்லாம் மனு பறக்கி விட்டுரு ஓம் சக்திக்கு மாலை போடுங்க ஓம் ஜாதிக்கு மாலை பார்த்துக்கா சொன்ன உனக்கு ஓம் ஜாதி மாலை பார்த்தா பிடிக்க ஓம் ஜாதி மாலை போலானியா இது கேக்குற ஓம் சக்தி மாலை பார்த்தா மாலை போறதுல பேரு உன்னை காதல் வைக்கிறேன் காதல் வைக்கிறியா காதல் வைக்கலாமா காதலிக்கிறியா ஆமா பார்த்தா உனக்கு அது நாவுதா பாப்பா உனக்கு என்ன தோணுல பாப்பா எனக்கு தெரியுமா எனக்கு எப்படி தெரியுமா சொல்றா அதே ஒத்தார் பாப்பா ரூபாய் நாரே ஒரு ஒதுக்க கழிவு தார ஆமா நீ ஒதுக்கிட்டு வந்தேனா நாம ஓரா பக்கம் போலாம் அப்படியா 30 ரூபாய் வேண்டாம் ஒத்துக்கள் மூக்குத்தி வேண்டாம் ஆமா ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுங்கின இல்லையா ஆமாயா பாப்பா ஏயா ஒரு 5 ரூபாய் ஒரு 5 ரூபாய் தாரே ஒரு அண்டா குண்டா தாரே ஆத்தி பக்கம் வந்தேனா 2 பேர் உட்காந்து பேசலாம் அப்படியா 5 ரூபாய்
உடஞ்சு போயிட்டு மாட்டேங்குதா உடஞ்சு போயிட்டு என்ன பண்றாங்க ஒரு புள்ள படுத்துச்சு பாரு அஞ்சாமத்தி தாமிச்சு மூணாம் நேரத்தில் அவன் ஒதுங்கிச்சு பாரு ஒரு மனுஷன் அழகி உங்க திருவாய வேண்டாம் அண்டா குண்டா வேண்டாம் புத்தி கெட்ட மாமா நீங்க கொஞ்சம் ஒதுங்கி நிக்கலாமா ஒதுங்கி நிக்கலாம் அங்க 10 ரூபாய்க்கு தார 10 ரூபாய் தாரே 15 ஜங்கலி தாரே 15 ஜங்கலி தாரே வெத்தலை மலைக்கு மேல வெத்தலை காட்டிட்டு வந்தேனா ஆமா 2 பேரும் வெத்தலை அறுக்கலாம் அப்படியா 10 ரூபாய் வேண்டாம்